8 இட்லியா? அப்புறமேட்டு மதியம் வந்தால் 4 இட்லி இருந்துச்சு. 4 இட்லி 10 போய் ஒரு என்னது வெஜிடபிள் பிஸ்கா போய் கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டேன். இப்போ சாப்பாடு 2 தடவை போட்டு சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு தடவை ஒரு பிடிச்சத்துக்கு எப்படின்னா தோன்றதோன்னு கேட்குது. எவ்வளோ நாள் சரக்கு அடித்து விட்டீங்க? ஆகிப்போச்சு. எவ்வளோ நாள்? ஒரு 15 நாள் இருக்கும். 5 நாள் தொடரதில்ல. ஆனால் இப்போ நல்லா சாப்பாடு இருக்குது. நல்லா சாப்பாடு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் இருக்குது. மேல் குடல் கீழ் குடல் பூரா வேலை செய்யுது. உடம்பு ஃப்ரெஷ் ஆகுது. தொடாதீங்க, ஒரு 6 மாதம் தொடாதீங்க. ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக சாப்பிட்டு வரோம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா வரும். அப்படியா? அந்த நரம்பு மாத்திரை அது என்னென்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அது இந்த கண்ணுக்கு சொட்டு மருந்து. உடம்பு ரெடி ஆகிட்டு வருது. தொடாதீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு தொடாதீங்க. அப்படியே விட்டுற வேண்டியது. உடம்பு என்ன தான் பண்ணும் உள்ளே இருக்கிற குடல்? அது சாப்பாடு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறது அப்புறம் தூங்கி அப்படி உட்காந்து ஏஞ்சி தடவைன்னா அடுத்து ஏற்கனவே தான் எங்கள் உடம்பு சத்து இல்லை. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ரொம்ப தளர்ச்சி ஆகிடுது. கூடிய கூட நான் கோலக்கார வக்கால வலிங்க கற்று போகிறானுங்க. குடிக்கலாம் நான் உடச்சிட வேண்டானுங்க. உடச்சா ஓடினா இப்போ வந்து குடிக்க சொன்னால் பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. என் கூட குடிக்கிறியா குடி. அதெல்லாம் பிரியாணி பழங்க வாங்கி கொடுக்க சொன்னால் கொடுங்க. அதில் குடிங்க. சரக்கு தான் ஒன்லி. சரக்குன்னா சுற்று போறியா சொல்லு, நான் பண்டிகை நடக்கிறேன். ஆமாம் எப்பா நீங்கள் சாப்பிடுங்க. நான் எதுவும் வாங்கி கொடுக்க